படிப்பில் தடை இருக்கும். படிப்பு தடையை தாண்டி எனக்கு தடை அதை உடை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். படிக்கிறது வந்து ஒரு லைஃப்பில் முக்கியமான விஷயங்க. அதை எப்படி படிக்கிறேன்றதுக்கு என்னோட வாழ்க்கையில் என்னோட படிப்பு போச்சு, என் வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு உட்கார்ற ஆட்கள் கிடையாது. எப்பவுமே சுறுசுறுப்பு. எப்படி வந்து தேனீ எடுத்துட்டோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி இவங்க எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அப்போ தனக்கான வேலைகளை தனக்கான சந்தேகத்தை எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சக்கூடிய மனப்பாற்றல் இருக்கும். படிப்பை சார்ந்து மட்டும் இல்லாமல் படிப்புலேயே தடை வந்துச்சுப்பா அப்படிங்கிறது இல்லாமல் திடீர்னு படிக்கிறது வந்து என் குடும்ப சூழ்நிலைங்க படிப்பில் தடைப்பட்டுச்சு நான் என்ன பண்ணுறது என்னை உட்காந்துட்டேன்னா கிடையாது. அடுத்த கட்டமாக நகருவாங்க, வேலைக்கு போவாங்க, திருப்பி என்னோட படிப்பை முடிக்கணுங்கிற ஆசை அபிலாசையில் படிப்பை முடிப்பாங்க. படிப்பே கிடைக்கலையா என்னுடைய ஞானத்தின் மூலமாக இன்றைக்கி எத்தனை பேர் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறோம், தன்னுடைய பேஷனாக எத்தனை பேர் படிக்கிறோம், அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றக்கூடிய ஆட்கள். ப்ரொஃபஷனவே பேஷனாக மாற்றி அதை எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும், தன்னோட புத்திசாலித்தனத்தை மட்டுமே முதலீடாக வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா மிதனத்தில் பிறந்த இவங்க தாங்க. இவங்களுக்கு 2 இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு